up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் கோலாகலமாக நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழா. தேசிய கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே அரசின் நோக்கம். சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. மின்விளக்கு அலங்காரங்களால் வண்ணமயமாக ஜொலித்த புதுச்சேரி அரசு கட்டிடங்கள். செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறும் பாரதிதாசன் திடலை மீட்டு புனரமைக்க வேண்டும். அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறை, ஆயுதப்படை, சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகளையும் பதக்கங்களையும் வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் ரங்கசாமி அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரியை அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைய செய்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே அரசின் நோக்கம் என சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி புதுச்சேரியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து உரையாற்றினார். அப்போது அவர் மகளிர் நலன், உணவு பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம், சாலை மற்றும் போக்குவரத்து, குடிநீர், மின்சாரம், தொழில் வளர்ச்சி, மீனவர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்கள் மற்றும் சாதனைகளை விரிவாக எடுத்துரைத்தார். குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 1000 ரூபாயிலிருந்து 2500 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் 2026 ஜனவரி முதல் உயர்த்தப்பட்ட இந்த தொகையின் மூலம் சுமார் 65,000 குடும்ப தலைவிகள் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். அங்கன்வாடி மையங்களில் உள்ள குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வருடம் 365 நாட்களும் ஊட்டச்சத்து உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச அரிசி உள்ளிட்ட உணவு பாதுகாப்பு திட்டங்களால் 6,33,912 பேர் பயனடைந்து வருவதாகவும் இதற்காக 16,23,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியின் சாலை மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்த 483.51 கோடி மதிப்பில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கிழக்கு கடற்கரை சாலை மேம்பாட்டு பணிக்காக மட்டும் 25.03 கோடி செலவிடப்பட்டு உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.
மேலும் குடிநீர் திட்டங்களுக்கு 51.87 கோடி ஒதுக்கப்பட்டதுடன் பல்வேறு பகுதிகளில் 1 MLD திறன் கொண்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். பிரதமரின் சூரிய வீடு மின்சார திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் இதுவரை 4896 வீடுகளில் சூரிய மின் பேனல்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 31.57 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். போக்குவரத்தை மேம்படுத்தும் விதமாக PM E-பஸ் சேவா திட்டத்தின் கீழ் புதுச்சேரிக்கு 75 மின்சார பேருந்துகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கும் வகையில் 4750 கோடி கடன் உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் 2025-26 ஆண்டில் புதுச்சேரியை சேர்ந்த 13 பள்ளிகளில் தேசிய அளவிலான தரவரிசையில் இடம்பெற்றுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த உள்கட்டமைப்பு, ஆய்வகங்கள் மற்றும் கல்வி வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரியில் நீர்வழிப்பாதைகள் மற்றும் கடல்வழி போக்குவரத்தை மேம்படுத்த வாட்டர்வேஸ் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். காவல்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதுடன் குடிநீர், குப்பை அகற்றுதல், தொழிற்சாலைகள் மற்றும் வேலைவாய்ப்பு, மழைக்கால வெள்ள நீர் தேக்கம் உள்ளிட்ட பொதுமக்களின் முக்கிய பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காணப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். சாலை, குடிநீர், மின்சாரம், தொழில், கல்வி, சுகாதாரம், மீன்வளம், போக்குவரத்து மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிப் பணிகளை வேகப்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே அரசின் நோக்கம் என்று தனது சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மின் விளக்கு அலங்காரங்களால் வண்ணமயமாக ஜொலித்த அரசு கட்டிடங்களின் முன்பு சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து சென்றனர். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறும் வண்ணமயமான விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்தார். காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகள் மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்நிலையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகை, சட்டசபை வளாகம், தலைமை செயலகம், பாரதி பூங்கா, காந்தி சிலை உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகள் மற்றும் முக்கிய அரசு கட்டிடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இரவில் மின்னொளியில் ஜொலிக்கும் கட்டிடங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. தொடர் விடுமுறையை கொண்டாட புதுச்சேரிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மின்னொளியில் ஜொலிக்கும் கட்டிடங்கள் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ரயில் நிலையம், பேருந்து நிலையம், விமான நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி செஞ்சி சாலையில் அமைந்துள்ள பாரதிதாசன் திடலை சமூக விரோதிகளிடமிருந்து மீட்டு புதுப்பித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி செஞ்சி சாலையில் உள்ள பாரதிதாசன் திடல் புரட்சிக் கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் பெயர் சூட்டப்பட்ட ஒரு திறந்தவெளி பொது இடம். தமிழ் இலக்கியம் மற்றும் பொது நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்த ஏதுவாக இந்த திடலுக்கு பாரதிதாசன் திடல் என பெயரிடப்பட்ட நிலையில் புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திடலில் தமிழர்களின் பண்பாட்டு நிகழ்ச்சிகள், சிறிய அளவிலான கூட்டங்கள், சமூக விழிப்புணர்வு பட்டறைகள் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள், ஆணழகன் போட்டி, பளுதூக்கும் போட்டி, பெத்தாங் போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டு வந்தது. இதற்காக குறைந்த அளவில் வாடகை மட்டுமே வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த பகுதியில் பெரிய வாய்க்கால் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் இதற்கு தேவையான பொருட்களை பாரதிதாசன் திடல் மற்றும் விழா மேடையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் இந்த திடலில் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி கிடக்கிறது. இதேபோல் இந்த இடம் தற்போது சமூக விரோதிகளின் இடமாகவும் உள்ளது. மேலும் அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களை அங்கேயே வீசி செல்கின்றனர். இரவு நேரங்களில் இங்கு விரும்பத்தகாத சம்பவங்களும் நடைபெறுகிறது. எனவே இது சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுத்து செஞ்சி சாலையில் உள்ள பாரதிதாசன் திடலை புதுப்பிக்க வேண்டும் என்றும் மேலும் சுற்றுச்சுவர் அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி மாநிலத்திலும் அரசு கட்டிடங்கள், தனியார் நிறுவனங்கள், கட்சி அலுவலகங்கள், நகரின் முக்கிய இடங்களில் பொதுமக்கள் சார்பிலும் தேசிய கொடியேற்றி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சியில் ஆட்சியர் குலோத்துங்கன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து
கலந்து கொண்டு தேசிய கீதம் பாடி கொடிக்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது என்றும், இதற்கான விண்ணப்பங்கள் கடந்த 30ஆம் தேதி முதல் ஆன்லைன் மூலம் பெறப்பட்டதாகவும், இதற்காக புதுச்சேரி மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த 6023 பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்றும், தரவரிசை பட்டியல் தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ள நிலையில் நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் இவர்களுக்கு கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், புதுச்சேரி மாநிலத்தில் MBBS படிப்பில் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் 131 இடங்களும், 3 தனியார் மருத்துவக் கல்லூரியில் 298 இடங்களும் என மொத்தமாக 429 இடங்கள் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதேபோல் மாகி ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மருத்துவ படிப்பில் 44 இடங்களும், ராஜீவ்காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 51 இடங்களும், 2 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கு 70 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் எந்தெந்த கல்லூரிகளில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்ற பட்டியல் www.centacpuducherry.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இதேபோல் நீட் அல்லாத இளங்கலை மற்றும் அறிவியல், வணிகவியல் மற்றும் தொழில்முறை படிப்புகளுக்கான முதல் சுற்று பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விண்ணப்பதாரர்கள் ஒதுக்கீட்டு ஆணையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், வருகிற 19ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கல்லூரிகளில் சென்று சேர வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்தன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட அவை நகரில் இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவை நகர் நல்வாழ்வு சங்கம் மற்றும் மகளிர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மக்கள் சேவகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் ஆனந்த் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி சிறப்புரையாற்றினார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள், சங்க நிர்வாகிகள் மற்றும் மகளிர் சங்க உறுப்பினர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அசோக் ஆனந்தன், மக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தன்னை நேரில் சந்திக்கலாம் என்றும், தங்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தன்னிடம் தெரிவிக்கலாம் என்றும், மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தான் எப்போதும் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தின் பெருமையை பாதுகாத்து நாட்டின் ஒற்றுமை மற்றும் இறையாண்மையை காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து விழா ஏற்பாட்டாளர்கள் சார்பில் மக்கள் சேவகர் அசோக் ஆனந்துக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவின் இறுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பாகூரில் குடிநீரில் சோப்பு ஆயில் கலந்ததையொட்டி தனியார் ஆலையின் மின் இணைப்பை துண்டித்து புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. பாகூரை அடுத்து அரங்கனூர் பேட் பகுதியில் குடிநீர் குழாய் உள்ளது. இந்த குழாயில் கடந்த 11ஆம் தேதி நுரையுடன் குடிநீர் வந்ததால் அப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் அவர்கள் குடிநீர் கிடைக்காமல் மிகவும் சிரமப்பட்டனர். இதுகுறித்து வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவியதையொட்டி பாகூர் கும்யூன் பஞ்சாயத்து குடிநீர் வழங்கல் பிரிவு ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று குடிநீர் குழாயில் சோப்பு திரவம் கலந்ததை கண்டுபிடித்து அகற்றி குடிநீர் விநியோகத்தை சீர் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் அதிகாரிகள் இளங்கோ, பிரபு, ரிஷி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அந்த பகுதியில் உள்ள சோப்பு தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் இருந்து சோப்பு திரவம் வெளியேறி குடிநீர் குழாயில் கலந்தது தெரியவந்தது. இதுகுறித்து அறிக்கையை அதிகாரிகள் மாசு கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் சமர்ப்பித்தனர். அதன்படி பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையின் மின் இணைப்பை துண்டிக்க மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மின்துறைக்கு பரிந்துரைத்தது. இதையடுத்து மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. பாகூரில் குடிநீரில் சோப்பு ஆயில் கலந்த சம்பவம் புதுச்சேரி பொதுமக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற IRBN துணை ஆய்வாளர் பணிக்கான உடல் தகுதி தேர்வில் 196 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 8 IRBN துணை ஆய்வாளர் பணிக்கு ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்கள் கடந்த மே 18ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை பெறப்பட்ட நிலையில் இதில் மொத்தம் 1871 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதில் 83 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு 1788 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் IRBN துணை ஆய்வாளர் பணிக்கான உடல் தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வு கோரிமேடு காவலர் மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் 406 பேர் மட்டுமே பங்கேற்ற நிலையில் விண்ணப்பதாரர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு உயரம், எடை, மார்பக அளவு ஆகியவை அளவீடு செய்யப்பட்டது. 100 மீட்டர், 800 மீட்டர் ஓட்டமும் உயரம் மற்றும்
மற்றும் நீளம் தாண்டுதல் போட்டிகள் நடந்தது. முதல் நாளில் 113 பேர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இரண்டாம் நாளில் 788 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. 265 பேர் மட்டுமே இதில் பங்கேற்றனர். அவர்களில் 83 பேர் தேர்வாகியுள்ளனர். இந்நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதியுடன் உடல் தகுதி தேர்வு நிறைவடைந்த நிலையில் 2 நாட்களில் உடல் தகுதி தேர்வில் 196 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்டமாக அவர்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும் என்றும் இதற்கான தேதி விரைவில் வெளியாகும் என்றும் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டிருந்த 12 ஜோதிலிங்க தரிசன நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஜோதிர்லிங்க தரிசனம் வேள்வி பூஜையுடன் கோலாகலமாக தொடங்கியது. திருச்சி சீராத்தோப்பில் ஜோதிர்லிங்க கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் நிலையில் இந்த கோவில் பக்தர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட 12 ஜோதிர்லிங்கத்தை புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் வைத்து தரிசனம் செய்ய 3 நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜோதிர்லிங்க தரிசனம் வேள்வி பூஜையுடன் தொடங்கியது. அங்கு வைக்கப்பட்டிருந்த 12 ஜோதிர்லிங்கத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி அபிஷேகம் செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். சிவபுராண பாராயணத்தை அடுத்து பொதுமக்கள் 12 ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை பக்தர்கள் தங்கள் கைகளால் ஜோதிர்லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிவனடியார்கள் சார்பில் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 80வது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் கடலோர காவல்படை வீரர்கள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். நாடு முழுவதும் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கடலோர மாநிலமான புதுச்சேரியிலும் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நகரின் முக்கிய பகுதிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இதேபோல் கடற்கரையோர சுற்றுலா தலமான புதுச்சேரியில் கடல் வழியாக தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் விதமாகவும் படகு மூலமாக ரோந்து பணியில் ஈடுபட்ட கடலோர காவல்படை வீரர்கள் பைனாகுலர் மூலம் படகில் சவாரி செய்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு விடுமுறை தினத்தையொட்டி மாநிலத்தில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் கடலில் அத்துமீறி குளிப்பதை தடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடற்கரை காந்தி சிலை பின்புறம் தொடங்கி அரியாங்குப்பம் கடல் பகுதி வரை புதுச்சேரி கடலோர காவல்படை வீரர்கள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,220 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,490 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.